அன்பர்களே, இன்று நான் பார்க்க இருக்க மந்திரம் உச்சிஷ்ட கணபதி மந்திரம். இந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை நம்ம நாள்தோறும் சொல்லி வரும்போது எண்ணற்ற நல்ல பலன்கள் அடையலாம். எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு தன்மையை தரும். இந்த மந்திரம் பல பேர் பல மாதிரி டீச்சையாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பல பேர் இந்த மந்திரத்தை சொல்லி வர்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு சித்தி கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, இதில் ஒரே ஒரு தவறு நடந்துருது. அது என்ன அப்படின்றத சொல்கிறது இந்த மந்திரத்தினுடைய ஒரு முக்கியமானது. அது என்ன அப்படின்னா, 5 பிள்ளையார் கோயில்ல 5 பிள்ளையார் கோயில்ல இருக்க அழுக்கு எடுத்து, அதுல நம்ம இந்த உச்சிஷ்ட கணபதியை செய்யணும். அப்படி செஞ்சு இந்த மந்திரத்த நம்ம காலையில ஒரு 108, மாலையில ஒரு 108 நம்ம சொல்லி வரும்போது, அருமையான ஒரு பலன தரும். எண்ணற்ற ஒரு நல்ல ஒரு தன்மைய தரும். பண கஷ்டம், பண முடக்கம், எதிரி, கடன் தொல்லை எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மந்திரம் தான் இந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரம். உச்சிஷ்ட அப்படின்னா அவர் ஞான நிலையில இருக்கக்கூடியவர். அவருடைய தன்மை அளவுக்கு அதிகமானது. நல்லவனுக்கும் அள்ளி கொடுப்பாரு, கெட்டவனுக்கும் அள்ளி கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு மந்திரம் இந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரம். இந்த மந்திரத்தை அதாவது பூஜையா தேங்காய் பழம், வாழைப்பழம், அவல் பொரி கடலை வச்சு 5 கோயில்ல இருந்து அந்த பிள்ளையாரனுடைய அழுக்கு எடுத்து பிள்ளையார் மாதிரி ஒரு உருவம் செஞ்சு வச்சு இந்த மந்திரத்தை காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள ஒரு 108 தடவை சொல்லணும். மாலையில் 5 மணிலேருந்து 11 மணிக்குள்ள ஒரு 108 தடவை இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது ஒரு 15 நாள்ல இருந்து எண்ணற்ற நல்ல பலன் கிடைக்கும். எல்லா விதத்துலையும் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். கவலைகள் போகும். செல்வ செழிப்பு ஏற்படும். சூதாட்டம் இந்த மாதிரி இருக்கிறதுல வெற்றி கிடைக்கும். அதே போல் திருமண தடை அறவே நீங்கும். பல லட்சம் கடன் இருக்கிறவங்க கூட இந்த மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுக்கிட்டா அந்த கடன்ல இருந்து மீளலாம். செல்வ செழிப்போடு இருக்கலாம். பல அரசியல்வாதிகள், அரசியல் சம்மந்தப்பட்டவங்க இந்த மந்திரங்களை இன்னமும் சொல்லிக்கிட்டு வர்றத கண்கூட உணரலாம். இது கேரளா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு எல்லா ஊர்லேயுமே இந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரம் சொல்லி நல்ல ஒரு பலன் கண்டதேன் இந்த மந்திரம். அதனால் இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லுங்கள். எல்லா விதமான நன்மைகளும் பெறணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு 3 மாதத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை. அதனால் வீடியோ எதுவும் போடலை. அந்த வீடியோ போட முடியலை. ஏன்னா உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால போட முடியாமல் போயிடுச்சு. அதை என் வீடியோ பார்க்குறவங்க அதை ஏற்றுக்கிட்டு எல்லா எனக்கு ஒரு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கிறேன். இந்த மந்திரம் சொல்கிறதுனால ஏகப்பட்ட நன்மை கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். ஏவல் பில்லி சூனியம் தீரும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மந்திரம் தான் இந்த கணபதியினுடைய உச்சிஷ்ட கணபதி மந்திரம். இந்த மந்திரத்துக்கு முக்கியமாக நம்ம செய்யக்கூடியது அந்த பிள்ளையார் 5 பிள்ளையாருடைய அழுக்கு. அந்த அழுக்கு எடுத்து ஒரு பிள்ளையார் உருவம் செய்யும் போதுதான் இந்த உச்சிஷ்ட கணபதி நமக்கு வேலை செய்வார். அப்படி இல்லாமல் நம்ம எத்தனையோ முறைகளில் தீட்சை வாங்கினாலும் இந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரம் பழிக்காமே போயிடும். அதனால் அந்த மாதிரி செய்யுங்க. இந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே ஏகதம்ஸ்டாய கஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே குரோம் க்ரீம் கம் கே சுவாகா. அதில் இந்த இதில் ஒரே எழுத்து, அந்த இதில் கம் அப்படின்றதுல இன்னொரு எழுத்து வருது. அந்த எழுத்து நான் தவறுதலாக போட்டுனேன். அதனால் இந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரம் தெரிஞ்சவங்க அதை ஒரு திருத்தி செய்யுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கிறேன். அதே போல் நான் ஒரு ஏட்டுச்சுவடியிலேருந்து எடுத்து எழுதின 200 பக்கத்துக்கு உண்டான ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் எல்லா விதமான நன்மைகளும் இருக்குது. எல்லா தெய்வங்களுடைய உச்சாரணம், மந்திரங்கள், வசியம் எல்லாதும் அதில் இருக்குது. அது வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அதை வாங்கிக்கிறங்க. அது ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம். அதாவது எந்திரம் மட்டும் போட்டு கொடுத்தாலே பல பிரச்சனைகள் தீரும். மந்திரம் மட்டும் பயன்படுத்தினாலே பல பிரச்சனைகள் தீரும். அந்த அளவுக்கு எந்திர பிரயோகம், மந்திர பிரயோகம் எல்லாமே இருக்கு. அதே போல் நான் சோழி பிரசனம் அப்படின்றது கற்றுத்தரேன். அது நடக்கிறது, நடக்க போகிறது, நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ஆணித்தரமாக சொல்ல முடியும். எந்த தெய்வ சக்தியும் இல்லாமையே அறிவுபூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அந்த பயிற்சி வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு கற்றுக்குறேங்க. அது ஒவ்வொருத்தரும் இந்த புத்தகமும்
இந்த சோழி பிரசனம் கற்றுக்கிட்டாலே முழு மந்திரவாதி ஆயிரலாம், பலருக்கு நன்மை செய்யலாம் அப்படின்றது என்னுடைய வேண்டுதலாக இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் இந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை சொல்லுங்க, எல்லா பலனும் நலனும் கிடைக்கும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாருங்க. ஏன் அப்படின்னா 3 மாதத்துக்கு மேலே நான் எந்த மந்திரமும் போடலை, உடல்நிலை சரியில்லாதனால போட முடியாமல் போயிடுச்சு. அதனால் எல்லா நன்மைகளும் தர ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் சொல்லுங்கள். மிகவும் நன்றி.